இந்த காருக்கு ஈடு என்ன இந்த கார் மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும். என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் தரப்புல ஹுண்டாய் எக்ஸ்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் சர்ச்சில் ஒரு அண்ணன் வந்து பை பண்ணியிருந்தாங்க, ரவி அண்ணன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அந்த அண்ணனுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அந்த அண்ணன் வாங்கின கார் தான் இது. வந்து எஸ்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வேரியண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 10,50,000 ருபீஸ்க்கு அவங்க வாங்கியிருக்காங்க. சூப்பரான ஒரு காருங்க. நல்லா எல்லா டிசைனு ஸ்பெக்ஸு எல்லாமே இன்றைக்கான வீடியோவில் போய் பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வித்தவுட் டிலே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே எல்இடி செட்டப்பு, ஆலஜன் செட்டப்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது சிறப்பாக இருக்குது. வண்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஃபாக் லேம்புமே நம்மளுக்கு வந்துடும். சிக்னல் லேம்ப் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பல்பில் கொடுத்துருக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெயில் செக்ஷனுமே நல்ல ஒரு டிசைன் ஃபேக்டில். அதோட டெயில் செக்ஷன் லுக்கே பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா லைட் வந்து எச்ன்ற வடிவத்தில் வர்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உண்டாயை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த மாதிரி வந்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிளாக் கலரில் இருக்க அந்த ஒரு கலரில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் மாதிரி வருது. ஒரு டைமண்ட் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது. வண்டியோட லுக்கை வந்து கொஞ்சம் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது. நல்லாவே சூப்பராகவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். அதே போல் டெயில் செக்ஷனில் பார்த்திங்கன்னா சிக்னல் லேம்ப் வந்து நம்மளுக்கு பல்பில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நேம் அழகாக பேக் சைடில் சூப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டர்னு சொல்லிட்டு. வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எக்ஸ்ன்னு சொல்கிற வேரியண்ட்டு. இதோட மிரர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மிரர், நல்ல லாங்கான ஒரு மிரர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து இன்டெகிரேட்டடாக நம்மளுக்கு வந்து சிக்னல் லேம்ப் வர்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. சைடில் பார்க்குறவங்களுக்கும் சரி, ஃப்ரண்ட்டில் பார்க்குறவங்களுக்கும் சரி, பேக்கில் பார்க்குறவங்களுக்கும் சரி ரொம்ப யூஸபுளாக இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இந்த சிக்னல் லேம்பை பொறுத்த வரையும் அசார்ட் சுவிட்ச் போட்டிருக்கு. அதனால் உங்களுக்கு ஆஃப் ஆகி எறிகிற மாதிரி நம்மளுக்கு சூப்பராகவே இருக்குது. ஃப்ரண்ட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரில்லு, சூப்பரான ஒரு க்ரில்லு பிளாக் கலரில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. வண்டி பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. உண்டாயிலே ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. உண்டாயில் கிரிட்டா இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா காசு வந்து நம்மளுக்கு உண்டாயில் இருக்குது. அல்காசா இது போல் மீடியமான ஒரு ரேஞ்சிலே பார்த்திங்கன்னா அவென்யூன்னு சொல்லிட்டு நிறையா கார்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக லான்ச் பண்ணியிருக்கிறது இந்த கார் தான், எக்ஸ்டீரியர்னு சொல்லிட்டு. இந்த கார் வந்து மார்க்கெட்டில் சக்கையாக விற்றுக்கிட்டு இருக்கணும்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். ஏன்னா பட்ஜெட்டில் ஒரு உண்டாய் கார் வாங்கணும், i20 i10 தவிர்த்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கார் வந்து மூவ் ஆனாலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆர்ச் பேக்குக்கும் கொஞ்சம் மேலே ஒரு வேரியண்ட்னா மிட் எஸ்யூவி, அந்த எஸ்யூவி தான் இதுன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்க உண்டாய் ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள். இது எந்த ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வாங்கினது குன் உண்டாயின்னு சொல்லிட்டு அந்த உண்டாயில் வாங்கியிருக்கிறாங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சதுன்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த வண்டி எடுக்கலான்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். இந்த வண்டி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தரமான ஒரு வண்டி. பில்டு குவாலிட்டிலாம் சூப்பராகவே இருக்கும். சேஃப்டி வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 4 ஏர் பேக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. 6 ஏர் பேக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் சைட்லேயே 4 வரும், பேக் சைடில் 2 வரும். அந்த மாதிரி நல்லா சேஃப்டி வைஸ் வந்து ரொம்ப பார்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சைல்ட் சேஃப்டி லாக்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி வந்து இந்த வண்டியில் நிறையா வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இதில் வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா டோர் சைடு எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் செக்ஷனில் உள்ள லெஃப்ட் சைடில் பில்லியன் உட்கார்ற சைடில் உள்ள டோரு லாக் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸு அது வந்துடும். மிரரை வந்து ஏற்றிக்கிற ஆப்ஷன் வந்து மோட்டரைஸ்டாக இருக்குது, மேனுவல் இல்லாமல். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வைக்கணுன்னா வச்சுக்கலாம். ப்ளஸ் நம்மளுக்கு ஏதாவது திங்ஸ் வைக்கணுன்னா கூட சைடில் வச்சுக்கலாம். எமர்ஜென்சி பர்பஸ்க்கு எதாவது எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு உட்கார்ற சீட்டு வந்து நல்ல ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு சீட்டு. எவ்வளோ வேணால் வந்து டில்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக்கில் தள்ளிக்கலாம், ஃப்ரண்ட்டில் தள்ளிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது கூடுதலான விஷயம்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பேக் சைடு வந்தோன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது. நல்லாவே சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்ல முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஆப்ஷன்னே நம்மளுக்கு இதை சொல்ல முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லிவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இழுத்தா போதும். லிவர்ன்றதை விட ஒரு த்ரெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு நைலான் த்ரெட்டு நல்லா திக்காகவே இருக்குது. அதை பிடிச்சி இழுத்தோன்னா அந்த சீட் அப்படியே வந்து படுத்துருது. என்ன பண்ணலான்னா இதில் வந்து நம்மளுக்கு ஏதாவது திங்ஸ் வச்சு கொண்டு போகணுன்னா கூட வச்சு கொண்டு போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு டூர் போகிறோன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கூட பேக் சைடில் கொஞ்சம் படுத்துக்கணுன்னா கூட ஒரு பில்லோ இல்லைன்னா எதாவது மேட்டு போட்டு கூட அழகாக படுத்துக்கலாம். கீழே இருக்கிற மேட்டு மாதிரி போட்டு அழகாக படுத்தோன்னா நீட்டாக வந்து ஜம்முன்னு படுத்துக்கிட்டே போக முடியும். நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்து நம்மளுக்கு இது வந்து கொடுத்துருக்குறது இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிரைவரோட சீட்டு
பக்கத்தில் இருக்கக்கூடிய டோரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வருதுன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிரரை வந்து ஜாய்ஸ்டிக் மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மிரரை வந்து லெஃப்ட் வேணும்னா லெஃப்ட்டு, ரைட் வேணும்னா ரைட்டு அந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மிரர் ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணோன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸு. சைல்டு சேஃப்டி லாக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளே உட்காந்துனே அழகாக அதை அழுத்தினோட லாக் ஆகிடும். ஓப்பன் பண்ணோன்னா யார் வேணால் வெளில போகிறதுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அவங்க அந்த லிவரை மட்டும் எழுது வெளியில் போய்க்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக மிரர் செட்டப்ஸில் உள்ள எல்லா கண்ட்ரோலுமே நம்மளுக்கு இங்கே கிடச்சிரும். சிங்கிள் ஹேண்டாக வந்து நம்ம வந்து எல்லா மிரரும் இங்கேருந்தே வந்து நம்ம மேலே க்ளோஸ் பண்ணிட்டோ இல்லைனா ஓப்பன் பண்ணிட்டோ கூட போகிறதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இது பேசிக்காக எல்லா காசுமே நம்மளுக்கு வர்றது தான். நெக்ஸ்ட்டு நம்ம அதில் டிரைவரோட சீட்டில் என்னென்ன ஆப்போசிட்டில் என்னென்ன வந்து நம்மளுக்கு கிடைக்கிதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நான் கன்சோலே வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. காரை நான் டோரை சாத்தலைன்னா கூட அழகாக அதில் மென்ஷன் ஆகுது, ஒழுங்காக டோரை சாத்துங்கன்ற மாதிரி சொல்லுது. அது போக பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு இந்த இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாட்டு கேட்கணுன்னா பாட்டு கேட்டுக்கலாம், ஆக்ஸ் கேபிள் இருக்குது, ப்ளஸ் சார்ஜிங் போர்ட் இருக்குது, ப்ளஸ் இது ஒயர்லெஸ் சார்ஜுமே நம்மளுக்கு வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்டியரிங்லேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. வால்யூம் அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம், மோடு மாற்றணும்னா மாற்றிக்கலாம், கால் வந்து அட்டன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டார் எது கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியல, ஆர்னு பட்டன் நல்லா பெருசாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ரூசிங் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஏதாவது ஸ்பீடில் போகிறோன்னா அது அப்படியே ஹைவேல மெயின்டைன் ஆகணும்னா அந்த க்ரூசிங் கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம ஆக்சிலேட்டரை கால் வைக்காமலே அழகாக வந்து அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் சென்சார் கொடுத்துருந்தாங்கன்னா ஏதாவது முன்னாடி வர்ற வெஹிக்கிள் ஏதாவது வந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி ஸ்லோ பண்ணும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேஷ்போர்டுமே நல்ல ஒரு பெரிய டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட் மொத்தம் ஃப்ரண்ட்டில் 4 வந்துடுது. ஃப்ரண்ட்டில் டிரைவருக்கு பக்கத்தில் 1, அதுக்கப்புறம் சென்டராக ஒரு 2 கொடுத்துருக்குறாங்க. நல்லாவே இருக்குது. டெக்கை பொறுத்தவரையும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டெக்கு, நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்கில் இது வந்து ஏசிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆட்டோமேட்டிக்கில் நம்மளுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும்னாலும் நம்மளுக்கு ஃபேனை வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மாற்றிக்கிட முடியும். ப்ளஸ் இதில் வந்து கீ போடாமலே ஈஸியாகவே என்ட்ரி ஆகலாம். கீ பக்கத்தில் இருக்கணும், கீ வேறு எங்கேயாவது இருந்து அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்மளுக்கு போகணும்னு நினச்சா முடியாது. கீ வந்து பாக்கெட்டில் இல்லைனா கார் உள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக உள்ளே வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் டச் ஸ்டார்ட் தான், லைட்டாக பட்டன் அழுத்தணும்னா போதும். அந்த அளவுக்கு இந்த காரில் வந்து சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ப்ரீவியஸாக வீடியோ நம்ம நிறையா போட்டிருக்கோம். மாருதி சுசுகியிலேருந்து K10 போட்டிருக்கோம், சுசுகியிலேருந்து ஷிஃப்ட்டு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் பிரேஸாலாம் போட்டிருக்கோம். அதனால் கண்டிப்பாக போய் பாருங்கள். எஸ்ப்ரெஸோ கார்ஸுமே நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து அந்த வீடியோலாம் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய கார்ஸ் வீடியோ, பைக்ஸ் வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். இதை மேனுவல் டிரான்ஸ்மிஷன்றதுனால நம்மளுக்கு வந்து ஆக்சிலேட்டர் ப்ளஸ் பிரேக்கு, கிளச்சு எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் எதுவும் இது பெட்ரோல் போடுற இது வந்து கீழே லிவர் இருக்கும், அதை நம்ம தூக்கணும்னா போட்டுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஏசியில் வந்து நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபேனை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியும். ஆட்டோமேட்டிக் ஒயர்லெஸ் வச்சோம்னா போதும், நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு கூலிங் கிடைக்கிது, நல்லாவே இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயுமே நம்மளுக்கு வந்து ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. அது நம்ம பின்னாடி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து க்ளீனாகவே நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதில் கியர் போடுற நாபு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஹேண்ட் பிரேக்ஸு எல்லாமே நல்லா குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கியர் பொசிஷன் வந்து நம்மளுக்கு 5 கியர் வச்ச மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரிவேர்ஸ் கியர் வந்து நம்மளுக்கு வந்துடும். இதுலேயும் ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஜூஸோ காஃபியோ வச்சு குடிக்கணுன்னா அதில் வச்சு குடிச்சிக்கிட முடியும். ஸ்டியரிங்காக ஒரு நல்ல ஸ்டியரிங்காகவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. எலகண்ட்டான ஒரு ஸ்டியரிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பின்னாடி போயிடுவோம். பின்னாடியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருது நம்ம பார்ப்போம். நான் இப்போ உட்காந்துருக்கேன், நல்லாவே இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு சீட்டு வந்து நம்மளுக்கு டிரைவர் சீட்டு ரொம்ப பின்னாடி இருக்குது. நான் ஏன்னா உட்காந்துருந்தேன், நான் ரொம்ப டாலாக இருப்பேன், 6 ஃபீட் இருக்கேன். அதனால் அது வந்து கொஞ்சம் ரொம்ப முன்னாடி இருக்க மாதிரி தெரியும். கொஞ்சம் அது ஃப்ரண்ட்டில் கூட தள்ளி நம்ம கன்வீனியண்ட்டாக இன்னும் நம்மளுக்கு உட்காந்துக்கிட முடியும். ஏசி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணும்னாலும் லெவல் பேக் சைடில் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணணுன்னாலும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். எந்த சைடு வேணும்னாலும் டில்ட் பண்ணி நம்ம திருப்பி கூட வச்சுக்கிட முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த அண்ணனும் நானும் உட்காரோம் பாருங்கள், நல்லா ஸ்பேஸ் கிடைக்கும் உங்களுக்கு இந்த காரை பொறுத்த வரையும். நல்லா உட்காரத்துக்கு நல்லா ஸ்பேஷியஸான ஒரு இடமும் நம்மளுக்கு இருக்குதுன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். 3 பேர் நல்லா கன்வீனியண்ட்டாக உட்காந்து போகிறதுக்கு சூப்பராகவே இருக்கும். டோரை 2 பேருமே சாத்திட்டோம். பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் நடுவில் இருக்குது. நாங்கள் ரொம்ப நல்லா காலை அகலமாக வச்சு நல்லா தள்ளி உட்காந்துருக்கோம். ஒரு ஃபேமிலி கம்யூட்டிங்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு காராகவே இது இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும்.
இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். சன்ரூஃப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நார்மலான ஒரு பேட் சீட் தான். அதை வந்து மேனுவலாகவே நம்ம கையில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி இருக்கிறது மொத்தம் பார்த்திங்கன்னா அந்த பட்டன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்டில். டிரைவர் சீட்டுக்கு மேலே அந்த லைட்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல அந்த பட்டன் லைட்டாக இப்படி மேலே அழுத்தணுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். இது எடுத்து கொடுத்துருக்காங்கன்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீட்டு காற்று இருந்ததுன்னா வெளியில் போகிறதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அண்ணனே கார் வச்சுருக்க அண்ணனே அவங்க பிள்ளையை மேலே வச்சு கொண்டு போகிறதுக்கு தான் நான் நினச்சேன்டா அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கானது கிடையாது. இது கொஞ்சம் பார்த்துட்டு ஓட்டிக்கலாம். சீனரிஸை மேலே நல்லாயிருக்கும், இல்லை வெளிச்சம் உள்ளே கிடைக்கும், ப்ளஸ் நம்மளுக்கு வந்து வென்டிலேஷன் கிடைக்கும். அதுக்காக தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஏறி நிறைய பேர் பார்த்துட்டு போகிறாங்க. அது ரொம்பவே தப்பு. கண்டிப்பாக அந்த தப்பை பண்ணாதீங்க. ரொம்பவே ரிஸ்க்கு. ஏன்னா திடீர்னு பிரேக் அடித்தாங்கன்னா பசங்க போய் இடிச்சுக்கிட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி சன்ரூஃப்மே நம்மளுக்கு கிடைக்கிது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஃபால்ட்டாகவே இந்த ஸ்பாய்லர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப யூஸபுளாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நல்லா லென்த்தாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் பிடிச்சிக்கிற மாதிரி ஏறுறதுக்கு முன்னாடி அதை பிடிச்சிட்டு பெரியவங்க எதுக்காக அது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. டிசைன் ஃபேக்டராகவும் நல்லா இருக்குது வண்டியில் பார்க்குறதுக்கு. அதுவும் நல்லாவே சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இந்த ஹுண்டாயில் எக்ஸ்டெண்டர் இந்த மாடல் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. வேரியண்ட் அதிகமாக இருக்குது. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் போகாமல் மேனுவல் போயிருக்காங்க. அதனால் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எந்த வேரியண்ட் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக ஷோரூம் விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ எப்படி இருந்தாலும் ஒரு 3 month அண்ணன் வந்து ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த வீடியோக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். வித்தவுட் டிலே வாங்க நம்ம இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ. ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கோம்ல உங்களுக்கு. தேங்க்யூ.